ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஷூட்டிங் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக நான் ஷூட் பண்ணுறேன். எல்லோரும் ஜாகிரதையாக இருங்கோ. இந்த ஒமேக்ரான் கொரோனா பயமுறுத்திட்டே இருக்குது நம்மளை. கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. வெளியில் அனாவசியமாக போகாதீங்க. வீட்டில் மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பாருங்கள். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தகுந்தமான உணவெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நிறைய வீட்டிலேயே மருந்து இருக்குது. இஞ்சி, துளசி, நம்ம எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டாலே ஓரளவு நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நான் அதுதான் இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் நிறைய நெல்லிக்காயை வச்சு தான் 3 டிஷ் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். நெல்லிக்காயில் ரிச் அயர்ன் இருக்குது, சி வைட்டமின் நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சி வைட்டமின் ரொம்ப தேவை. அயர்ன் இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தலைமுடி உதிராமல் இருக்கும், கருப்பாக வளரும், நிறையா வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி சி வைட்டமினில் இருக்கிறதுனால அதுவும் இருக்குது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா 2 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதை அமிர்த கனின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் ராஜகனின்னு சொல்லுவாங்க. இது அமிர்த கனின்னு சொல்லுவாங்க. அதியமான் ஔவையாருக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும்ன்ட்டு நெல்லிக்கனி தான் கொடுத்தாருன்னு நம்ம புராணங்கள்லாம் வரும். அதனால் நெல்லிக்காய் நிறையா சத்து இருக்குது. இதில் 10-15 வகை டிஷ்ஷு பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 வகை டிஷ்ஷு பண்ணி காமிக்கிறேன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. தெரியாத வாழ்க்கை பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ போகலாமா? இப்போது நெல்லிக்காய் வச்சு 3 டிஷ் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நான் இப்போ இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். நெல்லிக்காய், ஹனி கொஞ்சம் ஊற்றணும். இஞ்சியும் நெல்லிக்காயும் தான் அரைச்சிக்கணும். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ 4 நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்ஸர் ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ரொம்ப சி வைட்டமின் ஜாஸ்தி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. நல்லா நெல்லிக்காய் எல்லாருமே யூஸ் பண்ணணும். இதே வடிகட்டி எடுத்தாச்சு, அரைச்சிட்டு இப்போது லெமன் ஒரு 3 ட்ராப் புழிஞ்சப்போ லெமன் புழிஞ்சாச்சு. இப்போது ஹனி இல்லை 1 ஸ்பூன் ஹனி போட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா 2 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு உண்டான சத்து அதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எல்லாருமே சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வச்சு இப்போ ஒரு சாதம் பண்ணலாம். அதுக்கு 4 நெல்லிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சாத்தில் போடணும். நான் கொஞ்சம் தேங்காய் போடுவேன். தேங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் போடும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடுவேன். இதான் அதுக்கு வேணுங்கிறது. இப்போ நெல்லிக்காயை நம்ம இந்த சீவுறது இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் முக்கால்வாசியும் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். தேங்காய் சாதத்துக்கு மாத்திரம் தேங்காய் எண்ணெய், அதான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
கடுகு வச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலை இது செவந்த ஒன்றையும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒன்று வாசனைக்காக காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா சிவக்கட்டும். ரொம்ப நல்லது, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயை இதை போட்டலாம். துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயை இதை போட்டலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அதுக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தி வைஸும் ரொம்ப நல்லது. சி வைட்டமின் அதிகம் இருக்குது. அதில் எல்லா சத்துமே இருக்குது. கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது. இல்லை ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை எல்லாருமே யூஸ் பண்ணி வீட்டில் பசங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. குளிர்ச்சி உடம்புக்கு, தலைமுடி நல்லா க்ரோத் ஆகும், கருப்பாக வளரும். நார்த் இண்டியன்ஸ்லாம் ஆம்லா ஆயில்னு அதான் தடவிப்பாங்க. இதை எண்ணெய் இதை நிறைய யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஜாம் மாதிரி பண்ணலாம், கல்கண்டெல்லாம் போட்டு ஜாம் மாதிரி பண்ணலாம். நிறைய வகையில் பயன்படுத்தலாம். அதை வந்து தேங்காயில் ஒரு ஸ்பூன் போட்டு, தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தேங்காய் போடுறேன். சில பேர் வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. வெங்காயம் அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் போட முன்னாடி வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெல்லிக்காய் போடுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் போட்டிருக்கேன். எப்படியும் பண்ணலாம். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் போட்டால் கொஞ்சம் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க சுகர் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா சுகரை இது பண்ணிடுங்க. நெல்லிக்காயை சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நெல்லிக்காய் சாப்பிட்டா. நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுக்கிற சாதத்தை போடலாம். உதிரி உதிரியாக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இதில் போட்டலாம். இந்த சாத்துக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் ரொம்ப பிரமாதம் கிடையாது. ஈஸியான வேலை தான், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் எல்லாருமே இதை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம டிஃபன் பாக்ஸு கூட கட்டின்னு போகலாம். நீங்கள் உப்பு மஞ்சத்தூள்னு சொல்லல இன்க்ரீடியன்ட்டில். உப்பு மஞ்சத்தூள் நம்ம டிஷ்ஷுக்கெல்லாம் உப்பு வேணும் மெயினாக. மஞ்சத்தூள் நம்ம அந்த கலருக்கும் சரி, அது ஆன்டிபயோட்டிக்குங்கிறதுனால மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதான் இதில் முந்திரி போடலாம். விருப்பப்பட்டவங்க முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் முந்திரி வறுத்தும் போடலாம்.
இப்போது நெல்லிக்காய் வச்சு ஒரு பிக்கிள் பண்ணலாம். இது நெல்லிக்காய் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டீமில் வேக வச்சுருக்கேன். இட்லி பானை இருக்குல்லையா, அதில் இதில் வேக வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள் வெந்துட்டு சத்தெல்லாம் அதுலேயே இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக போட்டுப்பேன். இது வந்து பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகையும் வெந்தயத்தையும் லைட்டாக வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கோஸாக பண்ணி வச்சுருக்கேன். இது பிக்கிள் ரொம்ப நல்லது. எல்லா பிக்கிளுக்குமே போடலாம். மாங்காய், எலுமிச்சங்காய் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் போடலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் வேறு, ஏன்னா அதில் கடுகு இருக்கிறதுனால கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணும். அதனால் இதையும் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஊறுகாயெலாம் நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வேறு. எண்ணெய் ஜாஸ்தி மேலே வரைக்கும் மிதந்ததுன்னா கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரம். அதனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இது காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போடலாம். வரமிளகாய் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் வரமிளகாய் போடுறது. கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு இடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நைஸாகவும் நல்லா இது பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பீஸாகவும் இருந்தாலும் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது. நல்லா இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். இன்னும் நல்லா வேக வச்சு இது மாதிரி பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வெந்துச்சுன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். நான் உப்பு போட்டு வேக வைக்கல, ஸ்டீமில் வச்சதுனால உப்பு போடல. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா 2 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். 2-3 மாதத்துக்கு கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். இல்லை தொக்கு மாதிரி பண்ணினோன்னா இன்னும் நல்லா சாப்பில் கூட பேசி சாப்பிட்லாம். தொட்டுக்கலாம், இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். வச்சவங்க தயிர் சாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. வெறும் தனி மிளகாத்தூள் தான் அது. பெருங்காயப்பொடி நல்ல வாசனை இருக்குது. நல்லா ஒரு ஸ்பூன் தக்கனம் போடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் அப்படியே அதில் ஃப்ரை ஆகி வரும். வந்த உடனேயும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. நல்லா வெந்துடுத்துங்க. இதுலேயே ஃப்ரை ஆகிடுத்து. பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் ஊற்ற தான் வந்து நல்லா இருக்கும். நிறையா எண்ணெய் ஊற்றினா கெட்டும் போகாது சீக்கிரம். இப்போ நான் 4 படம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து
இந்த நான் கடுகு வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுட்டு கிளறி விட்டுடலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும், ப்ரிசர்வேட்டிவ் வேறு. அதுதான் நம்ம ஊறுகாய் முடிஞ்சு போச்சு. இப்போ நெல்லிக்காய் வச்சு 3 டிஷ் பண்ணியாச்சு. இன்னும் நிறையா பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் வச்சு ஜாம் பண்ணலாம். நெல்லிக்காய் தண்ணி சொல்லிவிட்டு நெல்லிக்காயை ஊற வச்சுட்டு ஹோல் நைட்டு ஊற வச்சுருவாங்க. தண்ணி போட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க, இஞ்சி போடுவாங்க, உப்பு போடுவாங்க. ஹோல் நைட்டு இல்லை 12 hours ஊற வச்சுட்டு அந்த தண்ணி குடிப்பாங்க. அது ரொம்ப நல்ல எனர்ஜி. எனக்கே வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக போய் உட்காந்தோன்னா அந்த நெல்லிக்காயில் ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டேன்னா திருப்பி எனர்ஜி இந்த மாதிரி இருக்கும். என் அனுபவத்திலே நான் சொல்கிறேன், நெல்லிக்காய் ரொம்ப சத்தானது. எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டு பயனடையும். இப்போ வந்து நெல்லிக்காய் வச்சு 3 டிஷ் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸு, ஆம்லா சாதம், நெல்லிக்காய் பிக்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கெல்லாம் போகும். நல்லா சாதமும் நல்லாயிருக்கும், பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஜூஸும் எல்லோரும் குடிக்கலாம், ரொம்ப நல்லது, சத்தானது, ஹெல்த்தி. எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஜூஸ்க்கு வந்து தேன் உங்களுக்கு அந்த இனிப்பு போடலைன்னா பரவாயில்லாம், நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிட்லாம். சுகர் வேண்டாம். இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியானது, நல்ல டயர்ட்னஸ் எல்லாம் போகும், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த 3 டிஷ்ஷும் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. 15 வகை டிஷ் பண்ணலாம். இதில் வந்து பொடி பண்ணலாம், நெல்லிக்காய் பொடி பண்ணலாம், நெல்லிக்காயில் துவையல் பண்ணலாம், ஸ்வீட் ஜாம் பண்ணலாம், ஸ்வீட் ஊறுகான்னு பண்ணலாம். அதில் காரமும் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. எல்லாமே நான் அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன். எல்லோரும் நல்லா இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டிலையே நம்ம அடுப்படியிலையே இருக்க எல்லா மருந்தும் அதை வச்சே நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.